ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூத்துக்குடி ஸ்பெஷல் மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். 1/2 கிலோ அளவுக்கு சாலை மீன், அதாவது மத்தி மீனை சுத்தம் செய்து எடுத்துக்கலாம். அடுத்து பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்குங்க. காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 7-8 போல பெரிய சைஸ் பூண்டு பல்ல நல்லா தட்டி அதையும் சேர்த்து விட்டுக்குங்க. கூடவே 150 கிராம் போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் மீடியம் சைஸ் வெங்காயமா 3 வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்குங்க. நல்லா அது குழஞ்சி வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. கருகிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மசாலானுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர நேரத்தில் 10 நிமிஷமாக ஊற வச்சிருக்கிற சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து புளி கரைசலை சேர்த்து விட்டுக்குங்க. புளி கரைசலுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் 2 தேங்காய் பத்தியை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற புளி கரைசலுடைய பச்சை வாசனைலாம் போய் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்து விட்டுக்கலாம். மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடான சாதத்து கூட பரிமாறி விட்டுக்குங்க. சேனலை முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.